இந்த வந்து நீங்க லிக்கர் பேனுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பண்ற ஒரு விஷயம் இல்ல. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு குடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குடிய நீங்க திடுப்புன்னு ஸ்டாப் பண்ணா, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்ன? இதுக்கு என்ன தீர்வு? எவ்வளோ ப்ரிப்பேர்ட்னெஸ்ஸா இருக்கிறோன்றது 1. 2வது அடிப்படையில உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர்ல இந்த போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. குட்கா, மட்காவோ இல்ல இந்த கஞ்சா, அப்புறம் சிந்தெடிக் ட்ரக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தடையில இருக்கா? இல்ல தடை இல்லாம அதுவும் விக்கிறாங்களா? தடையில தான் சார் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. நியூஸ்லலாம் வருதா இல்லையா? பெரிய வருது. பெரிய செலிபிரிட்டீஸ் வீட்ல அது தங்க தட்டுல வச்சு கன்சம்ப்ஷனுக்கு குடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. தடையில இருக்கிற ஒரு பொருள் கிடைக்காம போகல அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? கிடைக்குது. இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் டூ ஹெல்த். அது உள்ளவே வரக்கூடாது. அதையே தடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்ஸ் பே பண்ணி மக்கள் வந்து வேற போதைக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷனோட கொண்டு வரப்பட்ட விஷயம். இன்னைக்கு நீங்க இதை பேன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இது ஓப்பனா இருக்கும்போதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்தவங்க தான் இவங்க. 66 பேர் செத்தாலும் முதல்வர் அங்க போகாத அரசு தான் இது. நம்ம அங்க போக வேண்டாம் வலிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இது பேன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கள்ளச்சாராயம் வெளில வரும். கள்ளச்சாராயம் இல்லாட்டி கூட இந்த பாட்டில் சாராயங்களே, அந்த ஆல்கஹால் லிக்கர்ஸே திருட்டுத்தனமா கடத்திட்டு வந்து விற்கப்படும். அப்ப என்ன ஆகும்? அரசாங்கத்துக்கு இதுல கண்ட்ரோலே இருக்காது. ஹோல்டு இல்லாம போயிடும். மோர் ஓவர் இதுல இருந்து வர டாக்ஸ் வருமானமும் போயிடும். இதை தாண்டி இது மூலமா ஒரு மாஃபியா உருவாகும்.